முகத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகள் தழும்புகள் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இளைஞர்கள் யுவதிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் முகத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகள் தழும்புகளை எவ்வாறு அகற்றலாம் என்பது சம்பந்தமாக உங்களுடன் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் முக்கியமான காரணங்களாக அமைவது தாங்கள் வெள்ளையாக வேண்டும் என்பதற்காக நிறைய கிரீம்களை கடைகளில் வாங்கி ஃபார்மசிகளிலும் காஸ்மெட்டிக் ஷாப்புகளிலும் வாங்கி பூசிக்கொள்வார்கள். இந்த கிரீம்களில் உள்ள சைடு எஃபெக்டை தரக்கூடிய மர்க்யூரி, ஆர்சனிக் போன்ற மிகவும் கட்மியம் போன்ற பொருட்கள் இவர்களுடைய தோலை வந்து சுட்டுவிடும். அதனால் கரும் நிறமாக சிலருக்கு ஏற்படுகிறது. இவ்வாறான கரும்புள்ளிகள் ஏற்பட்டவர்கள் என்ன செய்வார்கள், மீண்டும் கொண்டு ஃபார்மசியில் போய் காட்டினுடன் இந்த க்ரீமை வாங்கி போடுங்க, இது சரியாக வரும் என்று சொல்லி ஒவ்வொரு க்ரீமாக போட்டுக்கொண்டு இன்னும் அந்த பிரச்சனையை கூட்டி விடுவார்கள். இறுதியாக எங்கள்கிட்ட வந்து சேர்வார்கள் இந்த கரும்புள்ளிகளுடன். இவ்வாறு நாங்கள் இந்த இதனை ட்ரீட் பண்ணுறோம் என்பது சம்பந்தமாகத்தான் நாங்கள் பார்க்க உள்ளோம். பிம்பிள்ஸ் வந்து கேர்ள்ஸ்களுக்கு பாய்ஸ்களுக்கு ஏற்பட்ட உடனே அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த முகத்தை ஒரே நசிச்சு கொண்டு கிள்ளி கொண்டு இவ்வாறு செய்யும் போது சுரந்து அந்த கருப்பு டாட்ஸ்களாக அவ்வாறு அந்த இடத்திலே நீக்க கூடுதலாக இருக்குது. அடுத்த முக்கியமானது இந்த சன்பேர்ன். இதிலெல்லாம் வெளியில் எந்த விதமான முகத்துக்கு பாதுகாப்பும் இல்லாமல் போனவுடன் அந்த முகத்தை வந்து நேரடியாக தாக்குது இந்த சூரிய கதிர்கள். அந்த கதிர்கள் தாக்குறதாலேயும் இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. மற்றது சிலருக்கு ஹோமோனல் இம்பேலன்ஸ், சில நேரம் அவங்க கர்ப்பவதிகளாக இருப்பார்கள், அல்லது அவங்க ஃபேமிலி பிளானிங் டேப்லெட்ஸில் பாவிச்சு கொண்டிருப்பாங்க, அல்லது வயசு போன ஆட்களாக இருப்பாங்க. வயசு போன ஆட்களுக்கு ஹோமோனல்ஸ் எல்லாம் குறைஞ்சு கொண்டு இருக்கும், ஈஸ்ட்ரஜன்லாம் குறைஞ்சு கொண்டிருந்த உடனே அவங்களுக்கு முகத்தில் பெரிய பேச்சுகள் ஏற்படும். அதை சொல்வது மெலஸ்மான்னு நாங்கள் சொல்லுவோம். அது மற்ற சிலருக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதாலேயும் இது தொடர்ச்சியாக முகத்தில் காணப்படுறதுக்கு இருக்குது. இதுதான் முக்கியமான காரணங்களாக காணப்படுவது. மற்றது நாங்கள் பார்ப்போம், இதுக்கு நாங்கள் எவ்வாறு நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம்ட்டு நேரடியாக நான் இதுக்கு வருகிறேன். ட்ரீட் பண்ணுறதுக்கு முதலாவது எடுத்த உடனே நாங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏனென்றால் சிலருக்கு வந்து அவர்கள் போதிய அளவு போஷணை இல்லாதவர்களாக இருப்பார், இல்லாட்டி பிஸியாக ஒர்க் பண்ணுறாக்கள் இருந்தால் அவங்களுக்கு டைமே இருக்காது. அப்படி இருக்கிறதால அவங்களுக்கு போதுமான அளவு போஷணை இல்லை. ஆகவே அவங்களுக்கு இரும்பு சத்து குறைவாக இருந்தால் பிளட் எடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக காணப்படும். அடுத்தது சிலர் சீனி வருத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க, டயபெட்டிக் மெலைட்டஸோட. சிலருக்கு தைராக்சின் வந்து தொண்டையில் இருக்கிற தைராய்டு கிளாண்டிலிருந்து சுரக்கிற சுரப்பி போதாமல் இருந்து ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவோம், அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க. சிலரை முடியை தொட்டு பார்த்தோன்னே மிச்சம் தின்னான முடியாக இருக்கும், வெரி சாஃப்டான வெரி இதான. மற்றது அது மட்டுமல்ல அவங்களோட முடி கொட்டுப்பட்டு கொண்டு இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு இண்டிகேஷன் எங்களுக்கு இவங்களுக்கு நியூட்ரிஷனல் லெவல் மிகவும் குறையுண்டு. நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்குறவங்கட ஸ்கின் டைப் எப்படின்னு பார்ப்போம். முதலாவது சில நேரம் ட்ரை ஸ்கின்னாக இருப்பாங்க, சிலருக்கு வந்து ஒயிலி ஸ்கின்னாக இருக்கும், அல்லது சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின். என்னத்தை நாங்கள் போட்டாலும் திடீரென ஒரு ரியாக்ஷன் வந்துடும், அதுக்கு எந்த மருந்தும் போட இல்லாத ஆக்களாக இருப்பாங்க. ஆகவே இந்த டெஸ்ட்டுகளை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்த கட்டமாக இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தொடங்குகிறோம். மற்றது இந்த கருப்பு இந்த டாட்ஸ்கள் வருதுன்னு சொன்னால், அல்லது நீங்கள் நான் முதல் சொன்ன மாதிரி முகப்பருக்களை நசிச்சு இது செய்கிறதாலேயோ அந்த இவ்வாறான இந்த நடவடிக்கைகளால் மெலனின் என்ற பொருள் ஒன்று இருக்குது, அதால் எங்களுக்கு கருப்பு நிறத்தை காட்டுறது. அந்த மெலனினை சுரக்கிற கலங்கள் அதிகமாக அந்த பகுதியில் மட்டும் சுரந்து அதில் ஒரு கிளஸ்டர்ஸாக அந்த இடத்துலையே மட்டும் இருக்கும், அந்த ஒரு ஏரியாவை பிடிச்சிருக்கும், அல்லது டொட்டாக இருக்கும். அதுதான் இதுக்குரிய முக்கியமான காரியம். அடுத்த காரணம் என்னன்னு சொன்னால், இதை நாங்கள் பார்க்கலாம், இந்த ஸ்கின்னில் சிலருக்கு மேல் தோலில் தான் இந்த பிரச்சனை ஏற்படும், எபிடெர்மிஸ் என்று சொல்லுவோம், ஆக வெளியில் இருக்கிற தோலில். அல்லது சிலருக்கு அதுக்கு உள்ளுக்கு இருக்கிற நடுத்தோலுக்கு போயிடும், அது சொல்கிறது டெர்மிஸ்.
இந்த எபிடெர்மிஸில் போய் இருந்தால் எங்களுக்கு சுகமாக்குறது லேசாக நாங்கள் சுகமாகி கொள்ளலாம். ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் சொல்கிற மாதிரி செய்து கொண்டு வரக்குள்ள அதை முழுக்கையும் நாங்களுக்கு சுகமாகி விடலாம். அந்த டெர்மிஸ் என்ற நடுத்தோலுக்குள்ளே போயிருந்த இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 6 மாதம் செல்லும். இது அப்படியே எடுக்கிறதுக்கு முக்கியமாக இந்த க்ரீம்கள் போட்டு கொண்டு வர ஆக்களுக்கு மற்றது மெலஸ்மான்னு சொல்லக்கூடிய பெரிய பெச் மாதிரி பொம்பளைகளுக்கு வரக்கூடியதும் இந்த நடுப்பகுதியில் போயிடும். நடுத்தோல் இருக்கிறதால குறைஞ்சது 5 தொடக்கம் 6 மாதம் தொடர்ச்சியாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் சரியாக வரும். முதலாவது நாங்கள் என்ன செய்யணும், எக்ஸ்ஃபோலியேஷன் செய்யணும். உங்களோட தோல் எக்ஸ்ஃபோலியேஷன் என்றால் அந்த வெளியில் இருக்கிற இறந்த கலங்கள் அந்த படையை அப்படியே நாங்கள் நீக்கிறத சொல்லுது எக்ஸ்ஃபோலியேஷன் என்று. அதுக்கு இந்த லேசாக எபிடெர்மிஸ் இதில் இருக்கிறாக்களுக்கு சில க்ரீம்களை நாங்கள் எழுதி கொடுத்து இதுகளை பாவிச்சிட்டு அடுத்த ட்ரிப்புக்கு வாங்கன்னு சொல்லி நாங்கள் திரும்ப இதை தொடர்ச்சியாக நாங்கள் க்ரீம்ஸ் அதில் போட்டு செய்யலாம். அது கூட ஒரு 3-4 டைம்ஸ் அவங்களுக்கு கெமிக்கல் பீலிங்கும் நாங்கள் செய்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு கதியாக சரியாக வந்துடும். அது ஃபாஸ்ட்டாக 7 மாதம் மட்டும் மிக விரைவாக இதை குணப்படுத்தலாம். அடுத்தது பார்ப்போம். இந்த கெமிக்கல் ஃபீலிங்கில் உள்ளது விரைவாக எக்ஸ்ஃபோலியேஷன் செய்யும். எக்ஸ்ஃபோலியேஷன் என்ற முகத்திலிருந்து வெளியில் இருக்கிற எல்லா இறந்த கலங்களையும் அப்படியே நீக்கினது பிறகு நாங்கள் அடுத்த இதுகளை பயன்படுத்துறதுக்கு க்ரீம்ஸ்களை நாங்கள் போட்டு பழைய மாதிரிக்கு உங்களோட இதை கொண்டு வரதுக்கு எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். கெமிக்கல் ஃபீல் இடத்தில் அந்த கெமிக்கல் என்ற சொல்லுக்காக எல்லாரும் பயப்படுவாங்க. அதில் கெமிக்கலே இல்லை. இந்த கெமிக்கல் ஃபீல்ஸ் எல்லாம் எப்படின்னு சொன்னால் இயற்கையான பொருட்களால், உதாரணமாக GAP இருக்குது, கிளைகோலிக் ஃபீலண்டு, கிளைகோலிக் கரும்பினால் செய்யப்படுறது. அதுமாதிரி இந்த லாக்டிக் ஆசிட் என்று இருக்குது. லாக்டிக் ஆசிட் எப்படின்னா மில்கினால் செய்யப்படுறது. அப்படி ஒவ்வொரு பொருட்களும் எல்லாம் இயற்கையான பொருட்களெல்லாம் தயாரிக்கப்படுறது. ஆகவே அது சரியான சேஃபும் அதில் சைட் டிஃபெக்ட் ஒன்றும் ஏற்படுறதில்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் பொருத்தமானது. அடுத்தது பார்ப்போம் நாங்கள் முக்கியமானது ஃபீலிங்ஸ் எல்லாம் நாங்கள் செய்து இந்த செஷன்ஸில் போய் கொண்டிருக்கும் போது கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட தோல் வறட்சியாக இருக்கப்படாது. அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம், மாய்ஸ்சரைசர்ஸ் கட்டாயம் உங்களுக்கு போட சொல்லுவோம். நீங்கள் கட்டாயம் ஒரு மாய்ஸ்சரைசர் போடணும். குறைஞ்சது இப்போ இந்த உஷ்ணமான காலமாக இருக்கிறதால குறைஞ்சது ஒரு 3 hours 4 hours ஒரு தர நீங்கள் மாய்ஸ்சரைசர் ஃபேஸுக்கு போட்டுக்கொண்டே இருக்கணும். அடுத்தது உரியது என்ன மாதிரி உண்டு அவருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணி தள்ளுவோம். ரூமில் உள்ளுக்கு இருந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணினாலும் அல்லது வீட்டிலே நீங்கள் இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடணும். அது சன்ஸ்க்ரீன் வீட்டுக்கு உள்ளே இருக்கிறார்கள்னா ஒரு 30க்கு உள்பட்ட SPF லெவல் 30க்கு குறைஞ்சது நீங்கள் பாவிக்கலாம். காலையில் சூரியன் உதிச்சு அது மறைகிறதுக்கு இடைப்பட்ட காலத்தில். ஏனென்றால் சூரிய ஒளி கதிர்கள் தெரிச்சு உங்களோட இதுகளில் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்ற ஜன்னலில் உள்ளால் வரும், கதவை திறந்துக்கிறதால வரும், அப்படி இருக்குது. மற்றது வெயிலேயே போய் வேலை செய்கிற ஆக்கள் இப்படி போகிற ஆக்களுக்கு 50க்கு மேற்பட்ட SPF வரையுடைய சன்ஸ்க்ரீன்களை நாங்கள் பாவிக்க சொல்லுவோம். மற்றது விட்டமின் C சீரம் இதை நாங்கள் போட்ட உடனே அது உறிஞ்சி எடுத்த உடனே இந்த தோல் எல்லாம் அதில் கொஞ்சம் ஒரு நியூட்ரிஷனை கூட்டும். மற்றது இந்த இதையும் ஆகும். மற்றது இதை திரும்ப கொஞ்சம் வெள்ளையாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி சில வகையான க்ரீம்ஸ்களும் நாங்கள் கொடுப்போம் பாவிக்க சொல்லி, அதையும் பாவிக்கணும். நீங்கள் அது இவ்வாறு நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்து கொண்டு போக்கல ஆட்டோமேட்டிக்கலாக லேயர் பை லேயர் அதை அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கலாக இந்த டீப்பாக மிடில் பகுதியில் உள் தோலில் இருக்கிற அந்த கருப்பு நிறமும் அவ்வாறு போய்த்திடும். ஆகவே நிறைய பேஷண்ட்ஸ்கள் இதனால் நன்மை அடைஞ்சிருக்கிறார்.